Love Shots by Love Guru. Only on Radio City. ரேடியோ சிட்டி கேட்குறீங்க. நான் உங்கள் லவ் குரு. மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்காதீங்க. கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா அது அப்படியே இறுக்கி வச்சிரும். நிம்மதியாகவே இருக்காது, கலகலனே இருக்க முடியாது. ஏதோ ஒரு சோகம் நம்ம முகத்திலே தெரியும். பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, ஏன் இப்படி டல்லாக இருக்கிறேன்னுவாங்க. அதனால தான் இந்த லவ் குரு நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். உங்கள் மனசில் இருந்து நீங்கள் பேசுகிற விஷயங்களை காது கொடுத்து கேட்பேன். இப்போ நம்ம கூட மதுரை சேர்ந்த செல்வி இருக்கிறாங்க. வணக்கம் செல்வி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க. நியூ இயர் சிறப்பாக போச்சுங்க. சொல்லுங்க, இப்போ உங்க மனசை திறந்து உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. 16 வயசுல லவ் பண்ணேன். 16 வயசுல எப்படி ஆரம்பிச்சது இந்த காதல்? அந்த காதல் அக்கா குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி நாகர்கோயில இருந்து வந்திருந்தேன். சரி. அப்ப வீட்டுல வேலை பார்க்க, துணி துவைக்க, தண்ணி எடுக்க, அப்பெல்லாம் தெருவுல போய் தான் தண்ணி எடுக்கிறது குழாயில அடிச்சு. ஓகே. அப்போ வந்து என் ஏஜ் பிள்ளையெல்லாம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து போவோம். 5 மணி 4 மணிக்கு போவோம் சாயந்தரம். போய் அப்ப தண்ணி எடுக்கிற நேரத்துல அங்க போறது, பசங்க புறம் உட்காந்துருக்கிறது, அந்த பசங்களை நாங்க கேலி பண்றது, கிண்டல் பண்றது. சரி. இப்படிமா இருந்துச்சு. அப்ப அந்த சொன்னல அந்த பையன் பேர் வந்து சிவகுமார். சிவகுமார். ஓகே. அந்த பையன்ட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு பிள்ளை வந்து கலகலன்னு பேசுதுடா, நக்கல் பண்ணுதுடா, கிண்டல் பண்ணுதுடா, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. அப்ப சொல்லவும் நாளைக்கு வா அந்த பிள்ளை யாருன்னு காட்டுறான் அப்படின்னு சொல்லவும் இவன் மறுநாள் போய் தண்ணி எடுக்கிற நேரத்துல போய் அங்க போய் உட்காந்து இருந்திருக்கேன். சரி. டீ கடை இருக்கும், அங்க போய் உட்காந்துருக்கேன். அப்ப போகும் இந்த பிள்ளை தாண்டா சொன்னேன் அப்படின்னு. இந்த பிள்ளை எங்க சந்துக்குள்ள தாண்டா குடி இருக்கு, எங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கவும் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. வரவும் மறுநாள் பாத்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். நீங்க எதுக்கு நம்மள பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டேன். சரி. வீட்டுக்குள்ள போயிட்டு தம்பி அழுதுகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு தம்பியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது திருப்பி வாசல் வழியா போனியா, 2-3 தடவை போனியா. எதுக்குள்ள ஓயாம போய்கிட்டே இருக்கேன், அதுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பியை தூக்கிட்டு வெளியே வந்தேன். கொஞ்ச நேரம் வெளியே அனுப்போம்னு சொல்லிட்டு வெளியே வந்து அப்ப அக்கா சத்தம் போட்டாங்க. யாரும் வெளியே போகாத உள்ளவான்னு. அப்ப உன்கிட்ட பேசணும், நீ குழாய்க்கு வர்றியா அப்படிங்க, தண்ணி அடி குழாய்க்கு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல? ஆமா ஆமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அப்பெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டேன் நானு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாதுல்ல. உன்னைய பார்த்து பயப்படாடா, அந்த பிள்ளை போடா, நீ முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லவும் அவன் வந்தவே அப்படியே திருப்பி வெளியே போயிட்டான். சரி. வெளியே போவோம். அப்ப வாடி அவன் போயிட்டா அப்படின்னு சொல்லவும் அப்புறம் இன்னும் சாப்பிட்டு உட்காந்துட்டே இருந்தோம். உட்காந்துட்டே இருக்கவும் நீ இவ்வளவு நாளா எங்க இருந்த என்ன ஏதுன்னு கேட்கும் போது நான் எங்க வீட்டுல இருந்தேம்மா, அக்கா குழந்தை பிறந்திருக்கனால பாக்குறக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப அந்த அம்மா நல்லா க்ளோஸா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவனும் பேச ஆரம்பிச்சேன், நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு நீ அங்கங்க நின்று பாக்குற வைக்கிற பேசுற அப்படின்னு சொல்லவும் அவன்கிட்ட பேசணும், தனியா வா அப்படின்னு. தனியாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லவும் இப்படி முறைக்கிற மாதிரியே சொல்லிட்டீங்க. ஆமா. அப்ப என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்காங்க, செல்விட்ட நான் தனியா பேசணும், அந்த பிள்ளை பார்க்கு கூட்டிட்டு வா அப்படின்னு. அப்ப அங்க பக்கத்துல எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பூங்கா சரி இருக்கும். அந்த பிள்ளை அங்க போவோம்னு சொல்லாம கோயிலுக்கு போவோம் வாங்கலன்னு சொல்லவும் நாங்க சாயந்தரம் ஒரு 6 மணி போல குளிச்சுட்டு கிளம்பி போறோம். போய் இருக்கும்போது வீட்டு உள்ள கூட்டிட்டு போன எங்கன்னு கேட்கல, அந்த பூங்காக்கு முன்னாடிதான் கோயில் இருக்கு. சரி சரி போவோம்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்களும் போவோம். இன்னும் பின்னாடியே வந்திருக்கேன், நானும் பாக்கல. நம்ம கொஞ்ச நேரம் பூங்கால போய் உட்காந்து வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லவும் எவ்வளவு எல்லாம் ஊஞ்சல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நாங்க மண்ணில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். விளையாண்டுக்கு இருக்க இவன் பக்கத்துல வந்து நின்றியா. நிக்கவும் என்னன்னு கேட்டேன். இல்ல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ உங்க வீட்டுல சொல்லி என்கிட்ட சொல்றியா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னையா. ஒரு பையனை பார்க்கும் போது உடனே பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இருந்தாலும் அந்த பையன் நம்மளை பார்க்க மாட்டான் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சு. அதையும் மீறி வீட்டுக்கு தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கும், தெரியாமல் திருட்டுத்தனமாக போயிட்டு பார்க்குறது இருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கும். அவன் சொன்னாங்க ஃபோன்லாம் கிடையாது இல்லை அப்போ அந்த டைமில். சொல்லுங்கள் செல்வி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த பையன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லிட்டீங்களா? எப்படியும் புரிஞ்சுட்டு இருக்கோம். விருப்பத்தெல்லாம் சொல்லலை. அப்புறம் பூங்கால உட்காந்து பேசிட்டு இருந்தா அப்புறம் அதுவே கண்டிப்பா ஆயிடுச்சு. டெய்லி போகிறதுல 6 மணிக்கு போகிறோம்னா 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு. சரி. இதை எங்க அக்கா நோட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு 6 மணிக்கு போனா 9 மணிக்கு வர்றா, எங்க போறா என்னன்னு தெரியும். அப்ப வந்து லேண்ட்லைன் தானே போனு. அப்ப அம்மா வந்து வெளியூர்ல வேலை பார்த்தாங்க, சமையல் வேலை, அம்மாவும் தம்பியும். சரி. அப்ப போன் பண்ணி சொல்லவும் நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் வந்தோடனே அம்மா வந்தோடனே கேட்டாங்க. ஒரு வாரத்துல வந்துட்டாங்க ஊர்ல இருந்து.
எங்கம்மா போறேன் கேட்கற, பிள்ளைங்களோட சேர்ந்து கோயிலுக்கு போனேம்மா, பூங்கால கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ம் அப்ப அந்த பிள்ளைங்க லவ் பண்ற பசங்க பூரா என்னெல்லாமோ வாங்கி கொடுக்குறாங்க. சரி. வாங்கி கொடுக்கவும் என்னடா நீ உன் ஆளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கலையா வைக்கலான்னு கேட்கவும் என்ன வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் எனக்கு முத வாங்கி கொடுத்தது ம் கண்ணாடி வளையல், அதுவும் பொன் வளையல். கண்ணாடி வளையல் கோல்டு கலர். பொன் வளையல் சொல்லுவாங்கல்ல, கோல்டு கலரு. ஓகே ஓகே. அந்த வளையல் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போனியா. பாரு, இப்பவுமே வச்சிருக்கீங்களா அந்த வலையில? இல்ல உடஞ்சிருக்கும் நேரம் கேக்குறேன். வருஷம் எத்தனை ஆயிடுச்சு. அதான் இப்ப அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. ஒரு காலம். ஆமா. ஓகே. ஆனா அவனே நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என் வாழ்க்கை நல்லா இருந்தது. சில நேரங்கள் அப்படித்தானே தோணும். ஒருத்தங்களை விரும்பி இருப்போம், ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அப்புறம் வேற ஒருத்தர் திருமணம் பண்ணியிருப்போம். அப்போது யோசித்து பார்க்கும்போது திருமணம் பண்ண வாழ்க்கை நல்லா இருந்துன்னா ஓகே, திருமணம் பண்ண வாழ்க்கை சரியில்லாமல் போச்சு, நம்ம நினச்சபடி இல்லை அப்படின்னா ஒன்றே ஒரு எண்ணம் வரும், நம்ம யாரை விரும்பணுமோ அந்த பர்சனையே திருமணம் பண்ணியிருக்கலாம்ல. இது மாதிரி தாட் கண்டிப்பாக நிச்சயமாக வந்திருக்கும், உங்களுக்கு கூட வந்திருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பர்சன்கிட்ட இருந்த ஒரு விஷயங்கள் இங்கே மிஸ் ஆகிருக்கும், அதனால் ஒரு தாட் வரும். ஆனாலும் என்ன பண்ணுறது, வாழ்க்கை இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அப்படி நகர்த்திட்டு போயிட்டே இருப்பீங்க. Love Shots by Love Guru. Only on Radio City.